ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். இதுவரைக்கும் நான் பாடிய பாடல்கள் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டும் குடுத்துருக்கீங்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பட்டு, நம்ப ஒரு வீலாக் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீலாக நீங்க பாருங்க. அத பத்தின உங்க கமெண்ட்ஸ கண்டிப்பா குடுங்க. அதாவது இப்போ இந்த காலத்துல நெறைய பேர் என்ன பண்றாங்க, 60 வயசுல ரிட்டயர் ஆயிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. 60 வயசுல ரிட்டயர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய வேண்டாம். சும்மா வாழ்க்கைய அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி 60 வயசுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்கள நம்ப நெறைய கத்துக்கவும் முடியும். நம்ப உலகுக்கு பிரசன்ட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த வகையில நானே ரிட்டயர் ஆன அப்புறம் இத்தனை பாடல்கள பாடியிருக்கேன். அது நீங்களும் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. சப்போர்ட்டும் குடுத்துருக்கீங்க. நெறைய சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்க எனக்கு சப்போர்ட் குடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ப இப்போ வீலாக் எல்லாம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்தது. நம்ப நெறைய விஷயங்கள்ல ரிட்டயர் ஆனப்புறம், சரி அவ்வளோதான். இனிமே நம்ம ஒண்ணும் ஜாஸ்தி பண்றதுக்கு இல்ல. நம்ம வேண்டியது பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆச்சுப்பா இனிமே, அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்றவங்களும் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இல்ல, அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த குணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு, நம்ம நெறைய விஷயங்கள நம்ம செய்ய முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீலாகு. 60 வயசுக்கு மேல, 70 வயசுக்கு மேல எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம, நெறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். வீட்டிலே இருந்தபடியே நெறையவும் செய்யலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ப நெறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறத செய்யலாம். பாட்டு பாடலாம். இன்னும் வேற எதான ஆர்ட்டுல கத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வராதுப்பா. நான் என்ன செய்யறது? அப்படின்னா, முக்கியமா நம்ம வீட்டு வேலைகள்ல நெறைய விஷயங்கள பங்கெடுத்துக்கிட்டு செய்யலாம். அதில வீட்டு வேலைகள்ல என்ன பங்கெடுக்க முடியும்? நான்லாம் ஒண்ணுமே செஞ்சதே இல்லையே! எல்லாம் என் பொண்டாட்டியே பார்த்துக்கிறாப்பா, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இதெல்லாம் வந்து சரியான காரணங்கள் கிடையாது. அதனால என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நான் நெறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். இது தவிர என்னோட இன்னொரு முகத்தையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன், இந்த வீலாக் மூலமாக. அதாவது நாளைக்கு இன்னைக்கும் அந்த காலத்துல நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலத்துலயும் சரி, இன்னைக்கும் சரி, எனக்கு சீக்கிரமே 9:30லேருந்து 10 மணிக்குள்ள தூங்குற பழக்கம் உண்டு. கார்த்தால 5 மணி போல நானு எழுந்துருவேன். அப்ப கார்த்தால 5 மணிக்கு எழுந்தேன்னா, என் ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு குடுக்கணும். என் ஒய்ஃப் வந்து இத செய்யணும், டிஃபன் பண்ணணும். இப்படிலாம் நான் எதிர்பார்க்கறது கிடையாது. நானும் கார்த்தால எழுந்தேன்னா, நானே நெறைய வேலைகள செய்வேன். ஸோ, இன்னைக்கு நம்ம வீலாக்ல சொல்லப் போறது என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரிட்டயர்மெண்ட் ஆனப்புறம் 60க்கு மேலும், 70க்கு மேலும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முதல் நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய தினசரி ரொட்டீன் அதாவது தினசரி செயல்கள நாமளே செய்ய ஆரம்பிச்சோம்னா, மத்தவங்கள எதிர்பார்க்காம ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, நம்ப ஆஃபீஸ் போற காலத்துல நம்ம மிஸ்ஸஸ்ஸு நெறைய விஷயங்கள நமக்காக பண்ணின்னு வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்தாப்லயும் இருக்கும். நம்மளும் புதுசு கத்துண்டா மாதிரியும் இருக்கும். நெறைய வேலைகள செஞ்சா மாதிரியும் இருக்கும். இந்த காரணத்தினால, நான் இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் என்னங்கிறது சொல்றேன். எர்லி மார்னிங் ரொட்டீன். எர்லி மார்னிங் ரொட்டீன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மணி போல நான் எழுந்துருவேன். எழுந்துட்டு, சாமிய கும்பிட்டுட்டு, உடனே நானு காப்பி போடுறதுக்கோ வேலைகள தொடங்கிடுவேன். ஸோ, அதத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் வந்து முதல்ல சிங்க்ல இருக்க சில பாத்திரங்கள் எல்லாம் கூட முதல்லயே தேய்ச்சிருவேன். ஸோ, இதெல்லாம் எப்படி தெரியும்னா, நான் ரெகுலரா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஸோ, இதெல்லாம் செய்யும்போது நீங்களே பார்க்கலாம். நமக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க? கான்சன்ட்ரேஷன். நம்மளோட மனத ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு திறமை நமக்கு வரும். ஸோ இத ரெகுலரா பண்ணும்போது, நம்ம மனச ஒருமுகப்படுத்துறோம். நமக்கு நாமே உதவியும் செஞ்சுக்கிறோம். ஸோ இது போல நெறைய விஷயங்கள நம்ப
இதன் மூலமாக பலன் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. ஸோ முதல்ல காத்தால எழுந்திருக்கிறதே ஒரு நல்ல பழக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், என்னோடய ரொட்டீனை நீங்கள் இப்போ இந்த வீலாக் மூலமாக பார்க்க போகிறீங்க. இப்போது நான் பாத்திரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரெகுலராக செய்கிறது தான். அது மூலமாக இப்போ பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக பாத்திரங்கள் விளக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நான் காஃபி போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் கவனிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த கிச்சனில் எங்களுக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் நான் கெட்டிலில் முதல்ல வெந்நீரை போடுவேன். அதுக்கப்புறம் காஃபி ஃபில்டரில் ஃப்ரெஷ்ஷாக காஃபி போடுவேன். எங்கள் வீட்டில் சில சமயங்களில் பழைய
டிகாக்ஷன் கூட இருக்கும். அதையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவேன். நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால இப்போ பெங்களூரில் எப்பயுமே மோஸ்ட்லி நல்லாவே இருக்கும். அதனால டிகாக்ஷன்ஸ்லாம் முந்தின நாள் போட்டது கூட கெட்டது கிடையாது. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணி காஃபிக்காக யூஸ் பண்ணிப்பேன். இது தவிர பாலை எடுப்பு காய்ச்ச போகிறேன் பாருங்கள். பால் காய்ச்சி முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே டிகாக்ஷனில் இப்போது தண்ணி காஞ்சி போச்சு. ஸோ டிகாக்ஷனில் அதை காஃபி ஃபில்டரில் இந்த சூடான தண்ணியையும் விட்டு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் டிகாக்ஷன் இறங்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால ரெகுலராக இருக்கும். வயசானவங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறத விட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் மார்னிங்லேயே செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒரு விதமான அமைதியான சூழ்நிலையில் நம்ம வேலைகள் நாம்ளே செய்கிறோம். ஸோ இது நம்ம வாழ்க்கைக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு மிகுந்த மன அமைதியையும் நம்மளோட திறமைகளெல்லாம் வளர்த்துக்கிறதுக்காகவும் செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும்
நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நானும் என் மிஸ்ஸஸும் தான் இருக்கோம். என் மகள் வந்து ஃபாரின்ல இருக்கா. ஸோ எனக்கு ஒரே பொண்ணு ஃபாரின்ல இருக்கா. ஸோ நானும் என் ஒய்ஃபும் தான் இங்கே இருக்கிறது. ஸோ இப்போ இது ஒய்ஃபுக்கு ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நான் வேலைகளை செய்கிறதுனால எனக்கும் ஒரு முக்கியமான இது பொழுதுபோக்குன்னு சொல்கிறத விட என்னுடைய மன அமைதிக்கும் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கும் இது மிகவும் கை கொடுக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ இது வந்து என்னுடைய அர்லி மார்னிங் ரொட்டீனை பற்றி நான் சொல்லியிருக்கேனே தவிர, இதற்கு பிறகு என்னுடைய மற்ற காரியங்கள் ஒரு நாள் முழுக்க என்னெல்லாம் பண்ணுவேன், செய்வேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு போக போக காட்டுறேன். இப்போ நடுவில் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. என்னோடய மார்னிங் காஸ்டியூம் ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி என்னோடய மார்னிங் எழுந்துக்கிற ஹேபிட் இருக்கிறதுனால எனக்கு ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது நானே ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் உங்களுடைய ரொட்டீனில் இதெல்லாம் இல்லைன்னா நீங்களும் இது போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வருது. பாலை அணைச்சிட்டு இப்போ டிகாக்ஷனும் ரெடியாக இருக்குது. ஸோ எங்கிட்ட நாங்கள் இந்த கப்பு ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த கப்பு வந்து ஐக்கியாவில் நாங்கள் வாங்கியிருந்தோம். நான் ரெகுலராக காஃபி குடிக்கிறது. ஸோ இந்த கப்பில் இப்போ பாருங்கள், நான் டிகாக்ஷன் ஆல்ரெடி கொஞ்சம் விட்டுருக்கேன். ஸோ இந்த சூடாக புதுசாக ஏற்பட்ட பாலை விட்டு இந்த காஃபியை நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் காஃபி தயார் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் மற்ற சில சமையல் காரியங்களையும் என்னால் செய்ய முடியும். சில புதிய வகை உணவுகளையும் நான் சமைப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போக போக என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். நான் அதெல்லாம் ஒவ்வொன்றா போடுறதா தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. காஃபிக்கு நான் வந்து சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, அதாவது ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல. காஃபிக்கு நான் வந்து ஆக்சுவலி வெல்லம், அதாவது ஜாகரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் see that also. நான் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணி இந்த காஃபி ஆற்றுறேன். ஸோ இதை வந்து ஜாகரி பவுடர் போட்ட உடனே காஃபி வந்து கொஞ்சம் இது கூல் ஆகிடும், ஹீட்டு குறைஞ்சி போயிடும். அதனால் அதை திரும்பியும் மைக்ரோவேவில் வச்சு அதை ஹீட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு ஹீட் பண்ணினேன்னா எனக்கு ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் ஸோ 2ஆவது ஆற்றும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டான இதுவாக வரும். இந்த காஃபி இப்போ நான் குடிக்க போகிறேன். இந்த காஃபி குடித்த அப்புறம் என்னோடய ரொட்டீன் நியூஸு, எங்கள் குரூப்பு, எங்கள் அப்பார்ட்மெண்ட் குரூப்போட மெசேஜஸ்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, மெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு, என் பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு இது போன்ற பல விஷயங்களை நான் செய்வேன். ஸோ ரைட் நவ் ஐ எம் ட்ரிங்கிங் த காஃபி. ஸோ தேங்க்யூ வெரி மச் வியூயர்ஸ் ஃபார் வியூயிங் திஸ். என்னோட அடுத்த வீடியோவில் என்னோட நெக்ஸ்ட் ரொட்டீன் என்னங்கிறதையும் நான் போட போகிறேன். ஸோ யூ கேன் see that also. Thank you for watching. Bye bye viewers.